நெக்ஸ்ட்டு ஓவர்லாப் சேவ் மெத்தட் அதே சம் தான். அதே சம் ஒரு சம் கொடுத்தா அதில் ரெண்டுமே ஆட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓவர்லாப் ஆட் மெத்தட் அண்ட் ஓவர்லாப் சேவ் மெத்தட்னு. அது ரெண்டையும் போகும்போது ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வரணும். சரிங்களா? ஓவர்லாப் ஆட் மெத்தட்லையும் எனக்கு ஒய் ஆஃப் என் வேல்யூ இது வந்திருக்குன்னா அதே மாதிரி ஓவர்லாப் சேவ் மெத்தட்லையும் எனக்கு ஒய் ஆஃப் என்னோட வேல்யூ அதுதான் வரணும். சரிங்களா? இது சேமாக வந்தால் தான் நீ போட்டிருக்க மெத்தட் கரெக்ட். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இதுலேயும் எக்ஸ் ஆஃப் என் ஹச் ஆஃப் என் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே 3 சீக்வன்ஸ் இருக்குது. அதால் நான் டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சிருக்கேன். x1 of n, x2 of n, x3 of n and x4 of n. இப்போ ஆடிங் ஜீரோஸ்க்கு ஃபார்முலா என்ன? m-1 2. அப்போ 2 ஜீரோஸை நான் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும். அப்போ x1 of n ஃப்ரண்டும் பேக்கணும்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லையும் லாஸ்ட்டு சீக்வன்ஸ்லையும். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஜீரோ போடணும், லாஸ்ட்டு சீக்வன்ஸில் 2 ஜீரோ போடணும். இப்போ x1 of n நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன்னா 3 - 1 0. அப்போ இதுக்கு ஃப்ரண்டில் 2 ஜீரோ ஆட் பண்ணணும். 0 0 3 - 1 0. சரிங்களா? இப்போ x2 of n நீ என்ன பண்ணிடுவ? x2 of nல திரும்பி 2 ஜீரோ போட்டு 1 3 2ன்னு எழுதிடுவேன். அப்படி எழுதக்கூடாது. x1 of n அதாவது x2 of nக்கு முன்னாடி என்ன இருக்குது? x1 of n இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் சீக்வன்ஸில் இருந்து லாஸ்ட் 2 தான் எடுக்கணும். ஏன் 2 எடுக்கிறோம்? ஏன்னா நம்ம 2 ஜீரோஸ் தான் ஆட் பண்ணோம். அப்போ அந்த ப்ரீவியஸ் சாம்பிள்ஸில் இருக்கிற 2 டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி எடுத்து எழுதிக்கணும். -1 0 1 3 2ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி x3 of nக்கும் இங்கே லாஸ்ட் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ரிமைனிங் இருக்கிற 0 1 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் x4 of n 1 இருக்குது. இங்கே ப்ரீவியஸ் x3யில் இருக்கிற 2 டேட்டாவை எடுத்துகிட்டு வந்தால் 1 2 1 0 0. ஓகேங்களா? இப்போ புரியுதா? ஃப்ரண்டில் 2 ஜீரோ ஆட் பண்ணியாச்சு, பேக்கில் 2 ஜீரோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாம்பிள்ஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஹச் ஆஃப் என்லேயும் சீக்வன்ஸ் எனக்கு சேமாக இருக்கணும். இப்போ 2 ஜீரோஸ் போட்டாச்சு. அதே மாதிரி அங்கே பண்ண மாதிரியே தான் y1 of n கண்டுபிடிக்கணும், y2 of n கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி y4 of n வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு இதேமாரி ஆன்சரை எடுத்து எழுதிக்கோங்க. y1 of n -1 0 3 2 2 2, y2 of n 4 1 0 4 6, y3 of n 6 7 5 3 3, y4 of n 1 3 4 3 1. சரிங்களா? இப்போ ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு 2 சாம்பிளை நான் எலிமினேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணுறதால இந்த 2 சீக்வன்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க. அப்போ y of n = y1 of nல இந்த 2 டேட்டாவை எடுத்துட்டோன்னா 3 2 2 வந்துடும். அதேமாதிரி y2 of nல இந்த 2 டேட்டாவை எடுத்துட்டோன்னா 0 4 6ன்னு வரும். y3 of nல 6 7 அதை ரெண்டையும் எடுத்துட்டோன்னா 5 3 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு y4 of nல ஃபஸ்ட்டு 2 டேட்டாவை எடுத்துருங்க, ரிமைனிங் இருக்கிறது 4 3 1. அப்படியே இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆன்சரை எடுத்து அப்படியே எழுதுனா 3 2 2 0 4. இதுலேயும் 12 y of n சாம்பிள்ஸ் எத்தனை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 12 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 சாம்பிள்ஸ் இருக்குது. அப்போ 2 ஆன்சரும் சேமாக வந்திருக்கான்னு பாருங்கள். y of n ஓவர்லாப் சேவ் மெத்தட்லையும் எனக்கு இதுதான், ஓவர்லாப் ஆட் மெத்தட்லையும் சேமாக வந்திருக்கு. ரெண்டும் சேமாக வந்தால் தான் நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்ட்.